ஹாய் டியர்ஸ், ஐ மார்க்கே, ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்க போகிறோன்னு ஆரம்பிக்கும் போதே நமக்கு பல பிரச்சனை தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் ஒன்றா இருக்கும், நம்ம ஆசைப்படுற ஃபோன் ஒன்றா இருக்கும். அதில் நமக்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கா, ஏது லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு ஃபோனையும் வாங்கிடுவோம். ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பழைய ஃபோனில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே இந்த புது ஃபோனுக்கு மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், அந்த புது ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஆக்சுவலி நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜி எங்கடா வேகமாக ஓடுறேன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஆர்டர் பண்ண ஃபோனு இப்போ தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ அதான் அதை வாங்கலாமேனு வேகமாக வந்திருக்கேன். சரி டப்பு டிப்புன்னு காசை பே பண்ணிட்டு பார்சலை வாங்கலாமேனு ஜிபேல ஒரு 10 ஜீரோ பதட்டத்தில் எக்ஸ்ட்ரா போட்டேன். டேய் அதில் 5 ஜீரோக்கு மேலே போட முடியாதேன்றீங்களா? கரெக்டு தான். சரி அத்தை விடுங்க. இங்கே பாருங்க பார்சல் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். உள்ளே என்ன வேலை பார்த்துருக்கானுன்னு தெரியலையே. முன்ன மாதிரி இல்லை காடுகள். இப்போலாம் எது ஆர்டர் பண்ணாலும் கரெக்டாக வருது. ஆக்சுவலி வந்து ஃபோன் கவர் ஆர்டர் போட்டேன். ஃபோன் கேஸ் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. ஃபோன் லேட்டாக வந்துருக்கு. சரி வாங்க உள்ளே என்ன இருக்குது, செங்கல் பிடிச்சிக்கலாம் பார்ப்போமா. பறக்க பிரிச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோட பில்லு தான் இருக்குது. ஆனால் அந்த பில்லில் இருக்கிற அமௌண்ட்டோ அல்லது அதில் இருக்க வேர்டிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் தானாகவே அழிஞ்சு போகுது. நல்ல பில்லு. இதான் வந்து இப்போ நம்ம கார்த்திகாக வாங்கியிருக்க ஃபோன். ஸோ அவங்க கையிலே கொடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாமா, இல்லை நம்மளாம் பிரிக்கலாமா? சரி நானே போய் வச்சிடறேன். அப்படியே ஐஃபோன் மாதிரி இப்படி இறங்கணும்னு பார்த்தேன், இறங்கலை. ஐஃபோன் இப்படி இப்போ இந்த பக்கம் சாரிப்பா சீல் ஓட்டுருக்கேன், நல்லா இறங்க. இப்போ இறங்கும் பாரு, கீழே விட்டு போகிறேன். வரும் ஆனா வராது. உள்ளே வந்து பரவாயில்லைங்க, சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் மாதிரி சார்ஜர்லாம் கொடுக்காம அவங்களே ஒரு பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்லாம் தர மாட்டாங்களா? பேக் கேஸே வாங்கிட்டு வரலாம். எவ்வளோ அதெல்லாம் கிடையாது. நான் வாங்கியிருந்தது சேஃப்டி, இது சேஃப்டி கிடையாது, சும்மா. இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஃபோனு. IQ OVO Z9 5G. அப்புறம் வந்து ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB, ஸ்டோரேஜ் வந்து 128 GB, ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7200 5G ப்ராசஸர். கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சர். இது சோனி சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக ஃபோனை வாங்கின உடனே அடுத்த கட்டமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறது. ஸோ வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது, நான் கூட பயந்துட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பழைய ஃபோனில் இருக்க டேட்டாவெல்லாம் எப்படி இந்த புது ஃபோனுக்கு மாற்றலாம், அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பழைய ஃபோனில் இருந்து டேட்டாவெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி பழைய ஃபோனில் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து மெயில் ஐடியில் சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் சிம்மை கைட்டி போட்டு அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லா கான்டாக்ட் நம்பர்ஸும் உங்கள் புது ஃபோனுக்கு வந்துடும். ஏன்னா கான்டாக்ட் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா முக்கியமாக ஒரு பெரிய விஷயமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கால்குள்ளே போனீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த 3 பட்டன் மேலே இருக்க அந்த டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு செட்டிங்கில் போனீங்க. செட்டிங்கில் போயிட்டீங்கனாலே கீழே இதை பாருங்கள், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்ஸ் இருக்குது, சிம் கார்டு கான்டாக்ட்ஸ். ஸோ நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்டாக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆல் கான்டாக்ட்ஸ், அதாவது இந்த ஃபோன்லேருந்து எதை நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்க, எந்த கான்டாக்ட்ஸ் எடுக்க போகிறீங்க கேட்குது. ஸோ மெயில் ஐடியில் இருக்கிறதா என்ன ஏதுன்னு. ஸோ அதில் நீங்கள் ஆள் கொடுத்துட்டு உங்களுக்கு எது தேவையோ, எதில் மெயில் ஐடியில் இருக்கிறது மட்டும் தேவையான அதையும் சரி அதை மட்டும் கொடுத்து கூட பேக்கப் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கப் எடுத்த கான்டாக்ட் லிஸ்ட்டை வாட்ஸ்அப்பு, மெயிலு அல்லது ஈஸி ஷேரு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து இன்னொரு புது ஃபோனுக்கோ அல்லது வேறு எந்த ஃபோனுக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம கூகுளில் சிங்க் பண்ணி கூகுள் மெயில் ஐடியோட பேக்கப் எடுத்து வைக்கிறது தான் நல்லது. ஸோ ஏன்னா ஃபோனே தொலைஞ்சா கூட உங்கள் மெயில் ஐடியில் எப்பயுமே அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக போய் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் மட்டும் இல்லாமல் ஏதாவது இம்பார்ட்டண்டான ஃபோட்டோ, ஏதாவது டாக்குமெண்ட்டு, அப்படி இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ், அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் வந்து இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்காகவே நமக்கு வந்து கூகுளில் வந்து கிட்டத்தட்ட 15 GB வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஃபோட்டோ வந்து
உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வந்து புது டிவைஸுக்கு வந்து மெமரி கார்டில் இருக்குன்னா மெமரி கார்டை எடுத்து போடும்போது வந்துடும். அப்படி இல்லைன்னா எப்பயுமே உங்களுக்கு அழியாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுமாரி போயிட்டு அப்லோடு ஃபோட்டோஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் வந்து அப்லோட் ஆகிடும். கேட்குதுங்களா? அப்லோட் கொடுத்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அது எப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இந்த மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஈஸியாக ரிகவரி பண்ணிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. சில பேர் எல்லா ஃபோட்டோஸுமே அப்லோட் ஆகிற மாதிரி ஆட்டோ அப்லோட் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிங்க. ஏன்னா தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே அப்லோட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு மெமரி தான் வேஸ்ட் ஆகும். நீங்களாகவே செலக்ட் பண்ணி எந்த ஃபோட்டோ தேவைப்படுதோ அதை மட்டும் அப்லோட் பண்ணி அந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு மெயில் ஐடிக்கு நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது மெமரி தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இயர்லி பேஸில் வந்து காசு கட்டி தான் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் பழைய ஃபோன்லேருந்து சிம்மையும் மெமரி கார்டையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு வேறு ஏதாவது நீங்கள் மெயில் ஐடியில் வந்து அதாவது கூகுள் டிரைவ்லையோ அல்லது கூகுள் ஃபோட்டோஸ்லையோ ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்களா, பேக்கப் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா சிம்மையும் மெமரி கார்டையும் ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ண உடனே அது உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த கூகுள் ஆப்ஸை தவிர மீதி எந்த ஆப்ஸுமே உங்களுக்கு வேணான்ட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அதேமாரி அதில் கேட்குற எல்லா ஆப்ஷன்ஸுமே படித்து பாருங்கள். ஏன்னா அது எல்லாமே உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எதுலாம் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் மட்டும் கடை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்காதிங்க அக்ரி நெக்ஸ்ட்டுன்னு. ஸோ அது தேவையில்லாத ஆப்ஸு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்கள் ஃபோனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்டுரும். அது அப்புறம் நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். இவன் ரெடி ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும் உங்களுக்கு. இப்போலாம் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் 2 ஃபோனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஓடிஜி கேபிள் இருந்துச்சுன்னா ஸோ உங்கள் பழைய ஃபோனையும் புது ஃபோனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே அதுவும் ரொம்ப ஸ்பீடாகவும் உங்களோட டேட்டா அண்ட் ஆப்ஸோட எல்லா டேட்டாவுமே நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. பட் என்கிட்ட ஓடிஜி கேபிள் இல்லை. ஸோ இப்போ போய் என்னால் வாங்கிட்டு வரவும் முடியாது. ஸோ இதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்து என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டோன்ட் காப்பின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து நம்ம மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃபோனில் மெயில் ஐடியில் என்னென்ன கான்டாக்ட் நம்பர்லாம் சிங்க் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் நம்பரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் அதிலே வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் க்ளோனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஓல்டு ஃபோனும் புது ஃபோனும் ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த ஓல்டு ஃபோனையும் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நியூ ஃபோன்லேயும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஃபோன் க்ளோனிங் ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட் மொபைல் க்ளோனிங்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பின் நம்பர் எல்லாமே போட்டு வச்சாலும் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி வைங்க. அப்படி இல்லைனாலும் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே எப்படி வந்து நம்ம பேக்கப் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து இந்த வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்போடைய சாட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூகுள் டிரைவோட சிங்க் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் மிஸ் ஆனாலோ வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே அது வந்து கூகுள் டிரைவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதில் நிறையா இம்பார்ட்டண்டான மெசேஜ்லாம் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூகுள் மெயில் ஐடியோட சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த புது ஃபோனில் காட்டுதான்னு பார்க்கலாம் வாங்க. செக் பண்ணி பார்க்கலாம் காட்டுதான்னு. லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் தோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ பெரும்பாலும் எந்த ஃபோன்லையுமே மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் வரதே இல்லை. ஸோ இதுலேயும் அப்படி தான் இருக்குன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் வாங்கும்போது பார்த்தேன் மெமரி கார்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் வந்து ஒரு சிம் கார்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பக்கம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் போல். அப்புறம் ஃபஸ்ட்டு கால் என் ஃபோனுக்கு தான் போடணுன்னு போட்டேன். காலும் போச்சு, எடுத்து பேசியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் கேஸு அதாவது ஃபோனு நல்லா கிளாஸியாக பார்க்குறதுக்கு அழகாக லுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது மட்டமான பேக் கேஸ் போட்டுறாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கீழே போட்டாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான பேக் கேஸ் வாங்கி போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது ஃபோனில் எடுத்த வீடியோ தான். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா. நான் புது ஃபோன் வாங்கும்போது இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு என்னெல்லாம் பண்ணேன், அதில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சேன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், ஓட்டா பபாய், ஐ லவ் யூ ஆல்.